ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நான் குட்டீஸுங்களுக்கு ஸ்பெஷலாக காடை முட்டை ஸ்டஃப்டு எக் பணியாரம் செஞ்சுருக்கிறேன். பார்க்குறதுக்கே பந்து மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இந்த காடை முட்டை பணியாரம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த காடை முட்டை பணியாரம் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம். பாருங்கள், காடை முட்டை ஸ்டஃப்டு எக் பணியாரம் சூப்பராக வந்திருக்குது. இதில் கொஞ்சம் லைட்டாக பெப்பர் பவுடர், சால்ட்டு போட்டுக்கலாம். இதை அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். ரொம்ப சூப்பராக செம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ சூப்பரான காடை முட்டை எக் பணியாரம் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சனா டெலிஷியஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பணியாரக்கல் வச்சுருக்கேன். கல் நல்லா சூடாயிடுச்சு. ஆயில் ஊற்றிக்கலாம். இது காடை முட்டை. இப்போ ஆயிலெல்லாம் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நார்மல் தோசை மாவு தான். இப்போ பணியாரம் நல்லா வேகட்டும். ஒன் சைடு பணியாரம் நல்லா கிறிஸ்பியாக வெந்துருச்சு. இப்போ பணியாரத்தை திருப்பி போட்டுடலாம். இப்போ பணியாரம் ரெண்டு சைடும் நல்லா கிறிஸ்பியாக வந்துடுச்சு. பணியாரத்தை எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான எக் பணியாரம் தயாராகிடுச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ பந்து மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும், கிறிஸ்பியாக. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சனா டெலிஷியஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, நான் மறுபடியும் இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.